ஸோ நீங்கள் ஒரு நியூ மாமா, ஸோ உங்கள் நியூ பார்ன் பேபிஸ் வந்து நைட்டில் அழுதுகிட்டே இருக்காங்களா, என்ன ரீசன்னால் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எதனால் வந்து நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் அழுகிறாங்க அப்படின்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வரைக்கும் அவங்க சில் கிளைமேட்டோடு இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளியில் வரும்போது அவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியரோ இந்த என்விரான்மெண்ட்டோ அவங்களுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால் மட்டும்தான் பேபிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். இன்னொன்று யூரின் போயிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள், மோஷன் போயிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள், கிளாத் வந்து வெட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா சில பேபிஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், 3 months வரைக்குமே அது டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால எல்லா மாம்ஸுமே வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்து தான் வரணும், வேறு வழியே நமக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபியை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். யூரின் ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வயிறு வந்து கம்ப்ளீட்டாகவே எம்டி ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ பேபிஸ், நியூ பார்ன் பேபிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி த மில்க், அம்மாவோட மில்க் மட்டும்தான் அவங்க டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வெட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஏதாவது இன்செக்ட் ஏதாவது கடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிளாத்து, மஸ்லின் கிளாத்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணி விடுங்க. அவங்கள வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கும்போதே வந்து நீர் இந்த தண்ணிக்குள்ளே தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில் கிளைமேட்டோட இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ மேபி அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா கூட அவங்க அழுகலாம். ஸோ மேக்ஸிமம் வரைக்கும் பேரண்ட்ஸ் மட்டும் உங்கள் பேபிஸை ஹேண்டில் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் அவங்கள வந்து தூக்க வேணான்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா சில பேர் தெரியாமல் அவங்கள தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது அவங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வலி ஃபுல்லாகவே நைட்டு தான் அவங்க பேபிஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால கூட அவங்க அழுகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் கண்ணில் மட்டும் பார்த்துட்டு போக சொல்லுங்கள், அவங்கள தூக்க வேணான்னு சொல்லுங்கள். இதனால கூட நியூ பார்ன் பேபிஸ் அழுக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சுட்டி குட்டி RVQ1 பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.